தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் சென்னை திருவான்மியூரில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் பற்றி நேரலையில் விளக்குகிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், தற்போது நாளை வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நீங்கள் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் அனைத்து அடிப்படை தேவைகள், வசதிகள் உள்ளிட்ட எல்லாமும் ஏற்பாடு செய்யப்படுகிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், குறிப்பாக மிகப்பெரிய ஒரு ஜனநாயக திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி பல்வேறு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தற்போது மிக மும்முரமாக செய்து வருகிறது. திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ஒரு வெயில் இருக்கும் அப்படின்றதுனால சாமினாக்கள் போடப்பட்டிருக்கிறது. வரிசையில் செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த கட்டைகள் அமைக்கப்பட்டு வரிசையாக செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குடிநீர் வசதிகள் ஆங்காங்கே செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த இடத்துல சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து இந்த இடத்துல குறிப்பாக இந்த வாக்குப்பதிவு முறையாக நடைபெறுவதற்கும், அதே போல குறிப்பா இங்க ஸ்ட்ராங் ரூம் அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமா தொடர்ச்சியாக இங்க ஒவ்வொரு போலிங் பூத்துக்கும் இங்க இருந்து பெட்டிகள் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால காவல்துறையினர் தொடர்ச்சியாக முழுமையாக துப்பாக்கி ஏந்திய நிலையில இந்த இடத்திற்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய சூழலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல இன்னும் சற்று நேரத்துல ஒவ்வொரு குறிப்பாக நம்ம சென்னையை பொறுத்தளவிற்கு 944 ஒட்டுமொத்தமா அந்த பூத்ஸ் இருக்கு. அதுல 3700க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு மையங்கள் தனித்தனியாக இருக்கிறது. எனவே அதற்கான அந்த ஒவ்வொரு போலிங் பூத்துக்கான அந்த ஓட்டிங் மிஷின் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சென்னையில பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் வாகனங்கள் மூலியமாக அந்தந்த பகுதிக்கு பாதுகாப்பாக எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க. குறிப்பா தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 39 தொகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி முழுமையான பலத்த பாதுகாப்பு என்பது துணை ராணுவ படையினர், காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு எந்தவித அசம்பாதமும் இல்லாமல் எப்பொழுதும் தேர்தல் நடைபெறக்கூடிய வகையில ஒவ்வொரு தேர்தலும் போதும் பாதுகாப்பு பணிகள் இருக்கும். அந்த வகையில தற்போது கூடுதலான பாதுகாப்பை வழங்குவதற்கு தேர்தல் ஆணையம் மிகுந்த ஆயத்தத்துடன் செயல்பட்டு வர்றாங்க. குறிப்பாக வரக்கூடிய வாக்காளர்கள், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், அவர்களுக்கு ஏற்றவாறு தற்போது இந்த வாக்குச்சாவடி மையங்களை தயார் நிலையில் வைப்பதற்கும் தற்போது தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாலவேல், நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.